ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா சைக்காலஜி ஆஃப் அன் ஆர்டினரி மேன் இதான் பார்க்க போறோம். நம்ம ரவிமோகனோட டைரக்ஷன்ல வர ஒரு படம். யோகி பாபு சார் நடிச்சு வர ஒரு படம். ஸோ ஆர்டினரி மேன் அண்ட் ஆர்டினரி மேன் இதான் படம் பேர். சைக்காலஜி ஆஃப் அன் ஆர்டினரி மேன் வந்து ப்ரோமோ பேர். ஸோ வாங்க பாப்போம். போஸ்டர் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ப்ரோமோ வந்துச்சு தெரியும், நான் பார்க்கல. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சேன். ஸோ பார்க்கக்கூடாது ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அந்த வகையில் வந்து நான் வந்து எனக்கு 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 நானே ஒரு பாராட்டு குடுத்துக்கிறேன். ஏன்னா சத்தியமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால தான் நான் வந்து இதுக்கு தான் பட்டு பட்டு பட்டுன்னு வீடியோ போடுறதே அதுக்காக தான். ஏன்னா எனக்கு என்னால வெயிட் பண்ண முடியாது சில விஷயத்த பார்க்குறது. பட் வேலை அப்படின்னு வரும்போது டயர்ட்ல வீடியோ பண்ணிட்டேன்னு வைங்களேன், சில டைம் எதுவுமே வராது. இப்போ கூட டயர்டா தான் இருக்கு. எழுந்துச்சு வந்து டக்குனு குளிச்சு வந்து உட்காந்து பட் இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கு. ஒரு மாரி ஒரு எனர்ஜி இருக்கு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த எனர்ஜி கொஞ்சம் பிக்கப் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஸ்டில் வந்துரும். ஸோ வாங்க இத பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. Come to terrace. ஏ ஹாய் சார். வாங்க யோகி. எதுக்கு சார் என்னை இமீடியட்டாக மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமாக தானே பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, நல்லா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னேன் சார். டைரக்ட் பண்ண போகிறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தோமா, நடிச்சோமா, கேரவனில் உட்காந்தோமா, ஜூஸை குடிச்சோமா, நீங்க தான் ஹீரோ. இந்தியாவில் பெஸ்ட் டைரக்டர் சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தான் சார் உலகமே தேடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி. டைலாக்ஸு ரெடி. இது இல்லையா? பார்க்கலாமா? எல்லா சீன்லையும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு பேஜில் என் பேர் தான் இருக்குது, செகண்ட் பேஜில் என் பேர் தான் இருக்குது, தேர்ட் பேஜில் என்ன சார் ஸ்ரீராம் ஜெயம் மாதிரி எல்லா பேஜில் நான் தான் இருக்கிறேன். அது நீங்கள் தான் எல்லா சீன்லையும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கதை ரெடி, டைலாக்ஸ் ரெடி. ஆனால் இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? அங்கே அங்கே தெரியுதுல்ல ஒரு ரூம், மோட்டர் ரூமு, காஸ்டியூம் ரூம் யோகி. அது காஸ்டியூம் ரூமா? சொல்லுங்கள் சார். அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்கள் மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிருவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டால் கேரக்டர் பிடிச்சிடுங்களா? அப்பா, எனக்காக நாமே போட்டு வரேன். அவன் ரூம் போட்டு தான் கேரக்டர் பிடிப்பான். நம்மால் என்னடானா காஸ்டியூம் போட்டுனா கேரக்டர் பிடிக்கிறேன்றாரு. சரியா ராஜா? எனக்கேவா? நைஸ். என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். இது என்ன தேவரவி ஸ்கூப் அது? நல்லா இருக்கு. 6 பேக்ஸ் வைக்கணும், வச்சிருவீங்களா? சிரிப்பு கட்ட நான் எதுக்கு 6 பேக் வைக்கணும்? நோ, வேற மாதிரி வர மாட்டோம். சங்கீதமே ஒன்று. நமஸ்தே ஜி. இந்த மாதம் வாடகை கொடுப்போம். A few moments later. காஞ்சூரிங் கட்ட பெல்லும் போட்டு காமிச்சாச்சு. எந்த கேரக்டருமே வரலையா? இப்போ தான் தெரியுது எதுக்கு பாய் தலைகாணி எத்தனை சொன்னார்னு. கொசுவத்தி தான் மிஸ்ஸிங். தூங்குவோம். அம்மா, வா மச்சான், வா மச்சான், வா. உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. எக்ஸ்ட்ராடினரி. இது எக்ஸ்ட்ரானரியா? ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேற என்ன இருக்கு? நைஸ் டைட்டில். நைஸ், வெரி கிளாசிக் ஃபன். ரொம்ப அழகான ஒரு எல்லாம் கூட தூங்குறதுக்கு மேகத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த டைரக்டர் நம்மளை விட மாட்டுறாரு சார். தயவுசெய்து அதை கொடுங்க சார். இருங்க முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார். நைஸ். வெரி வெரி நைஸ் டிசைன் இது.
ரொம்ப அழகான ஃபாண்ட்ஸ் சாய்ஸ். ரொம்ப அழகான செம்ம கிளாஸியா இருக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃபாண்ட் சாய்ஸ்னால. கலர்ஸ் வேற. அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ, அந்த ப்ளூ கிரேடியன்ட் ஆன் ஆர்டினரி மேன். செம்ம அழகான ஒரு டிசைன் இது. ரொம்ப ரொம்ப அழகான டிசைன். கூட சொல்ல டிசைனர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எடுத்தோன்னே பார்க்க செம்ம கேட்சியா ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு படம் ஃபீல் குடுக்குது. ஸோ அது செம்மையா பண்ணிருக்காங்க. டிசைன் செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரோமோ ப்ரொடக்ஷன் வேல்யூவா மறுபடியும் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்லேருந்து வர்றப்ப ப்ரொடக்ஷன் வேல்யூவா ப்ரோ கோட் பார்த்ததும் சரி, இதுவும் சரி 2மே ப்ரொடக்ஷன் வேல்யூவா சூப்பர்பா இருக்கு பார்க்கறதுக்கு. இது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா அண்ணன் டைரக்ஷன் வேற பண்றாரு. இன்னொன்னு யோகி பாபு சார் வச்சு பண்றப்ப எப்படி என்ன மாரி படமா இருக்க போகுது? அதுவும் ஏதோ வெஸ்ட்வுட் அப்படிலாம் காமிக்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. ஸோ என்ன மாரி படமா இருக்க போகுதுன்னு பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அண்ணன் என்ன மாரி ஒரு படம் பண்ண போறாருன்றத பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.